அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆவணி மாத அமாவாசையில் பெண்கள் கண்டிப்பாக இதை மறந்தும் கூட செய்ய வேண்டாம் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நாம் பெரியோர்களுக்கு படையில் வைத்த உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும். வெளிநபர்களுக்கு சாப்பிட கொடுக்கக்கூடாது. முக்கியமாக 5 பேருக்காவது ஏதேனும் தானம் கொடுக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது. முக்கியமாக ஆவணி மாத அமாவாசை என்று வாசலில் கோலம் போடக்கூடாது. ஏனென்றால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதாக நம்மை மறந்து விட்டார்கள் என பித்ருக்கள் ஆகிய பெரியவர்கள் இறந்து போனவர்கள் நம் வீட்டு வாசலில் வருத்தப்படுவார்கள். ஆடி அமாவாசை என்று காலையில் முக்கியத்துவமாக எவ்வாறு வீட்டை சுத்தம் செய்யவோ, சமையல் அறை மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்யவோ கூடாது என்பது போல இந்த ஆவணி மாத அமாவாசையிலும் காலையில் வீட்டை சுத்தம் செய்யவோ, சமையல் அறையை மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்யவே கூடாது. காலையில் நீண்ட நேரமாக பெண்கள் உறங்கக்கூடாது. காலை 5 மணி முதல் 6 மணிக்குள்ளாக எழுந்து வீட்டில் உள்ள அனைவரும் குளித்து விட வேண்டும். முக்கியமாக ஏரிகள், கடல் நீர் மற்றும் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது. பூஜை அறையில் விளக்கேற்றுவதுடன் தனியாக முன்னோர்களின் படத்திற்கு முன் ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெயை ஊற்றி கண்டிப்பாக இன்றைய நாட்களில் பெண்கள் வழிபட வேண்டும். இவ்வாறு வழிபடாமல் இருந்தால் குற்றம் ஏற்படுகிறது. முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுக்க அனுமதி இல்லை. வெளி ஆட்களை வீட்டிற்கு அழைத்து வந்து உணவு பரிமாறுவது தவறான செயலாகும். அப்படி உணவு அளிப்பதாக இருந்தால் பகல் 12 மணிக்கு பிறகுதான் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். பெரியவர்களின் படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது. 2 இலைகளை போட்டு தான படையலை கொடுக்க வேண்டும். பித்தர்களுக்கு போட்டோக்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக வைக்கக்கூடாது. ஒரே இடத்தில் வைத்த பிறகு அனைவருக்கும் பெண்களான நீங்கள் குளித்து முடித்துவிட்டு சுத்தமாக அந்த படையலை செய்து போட வேண்டும். காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்தர்களுக்கு படையில் இட வேண்டும். அதற்கு முன்னாக படையில் இடக்கூடாது. ஆவணி மாத அமாவாசை என்று கண்டிப்பாக நகம் வெட்டக்கூடாது. பெண்கள் தலை வைத்து போட்டபடி தெரியக்கூடாது, இருக்கக்கூடாது. நெற்றியில் குங்குமம், திருநீர் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஆவணி மாத அமாவாசையில் தென்படவே கூடாது. இவர்களிடத்திலும் பெண்கள் குளித்து முடித்துவிட்டு தான் சமையல் கண்டிப்பாக செய்ய வேண்டும். குளிக்காமல் சமையல் அறைக்குள் செல்வது பாவச் செயலாக இந்த அமாவாசை நாளில் பார்க்கப்படுகிறது. ஆவணி மாத அமாவாசை படையல் என்பது நம் முன்னோர்களின் ஆசையை பெறுவதாக செய்யக்கூடியது என்பதால் நீங்கள் நைட்டி போன்ற உடைகள் அணிந்து சமைக்கக்கூடாது. இது எல்லாம் தவறான உடையாகும். புடவை போன்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து சமைப்பதுதான், விளக்கேற்றுவதுதான் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கிறது. ஏனென்றால் நைட்டி போன்ற இரவில் தூங்குவதற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இது எல்லாம் மங்களகரமான புடவை மட்டுமே பெண்கள் போட்டுக்கொண்டு சமையலை செய்து பெரியவர்களுக்கு படைக்க வேண்டும். ஆவணி மாத அமாவாசை என்று குறைந்தது 5 பேருக்கு 5 விதமான பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும் என்பது இந்த இடத்தில் வலியுறுத்துகிறது. 1 கிலோ அரிசி ஒருவருக்கு, 1 கிலோ பாசிப்பரிசி ஒருவருக்கு, 1 கிலோ வெல்லம் ஒருவருக்கு, அரை கிலோ நெய் ஒருவருக்கு, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் ஒருவருக்கு என 5 பேருக்கு இன்றைய நாளில் தானம் கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அடையும் என்பது கூறப்படுகிறது. இந்த 5 தானங்களும் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். வருடம் முழுவதும் வரும் அமாவாசையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலும், அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டு இருந்தாலும் அதனால் ஏற்படும் பித்ருதோஷமானது இந்த ஆவணி மாத அமாவாசையில் இந்த 5 தானங்களை கொடுப்பதனால் நீங்கிவிடும் என்பது ஐதீகமாகும். கண்டிப்பாக இதனை செய்து பாருங்கள். வீட்டில் குழந்தைகள், பெரியவர்கள் யாரேனும் இருந்தாலும் அவர்கள் திருஷ்டி தோஷத்தால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இன்றைய நாட்களை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருஷ்டி தோஷத்தை போக்கும் அற்புதமான மாதம்தான் ஆவணி மாதம். இந்த மாதத்தில் எந்த ஒரு திருஷ்டி தோஷமும், பிள்ளை சூனியம், ஏவலாக இருந்தாலும் முக்கியமாக வீட்டில் இருக்கும் அனைவரும் ஒரு இடத்தில் அமர வைத்து
அவர்களின் தலையை சுற்றி எலுமிச்சம்பழங்களை தலையை சுற்றி முச்சந்தியில் அது சிகப்பு தடவி முச்சந்தியில் கொண்டு போய் போற்றுவிட வேண்டும். முக்கியமாக அது எல்லாம் நம் மீட்டை எண்டாது அனைத்து முச்சந்திக்கு போய்விடும் என்பது ஐதீகமாக இன்றளவும் தொண்டு தொட்டு வரும் கிராமப்புறங்களில் கடைபிடிக்கப்பட்டு வரும் மிகப்பெரிய பரிகார முறையாகத்தான் இந்த அமாவாசை பரிகாரம் இருந்து வருகிறது. அமாவாசை நாட்களில் உங்கள் மேல் பட்டிருக்கும் திருஷ்டிகளையும் வீடுகள் அவள் என் நல்ல வேலைக்கு செல்கிறானே, இவன் பணம் அதிகமாக ஈட்டி விடுகிறானே என உங்கள் மீது ஏதேனும் கருணாக்கு சொல் மற்றும் திருஷ்டி கண்பட்டாது கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது என்பார்கள். இந்த மாதிரியான திருஷ்டிகளை ஒழிக்க இந்த ஆவணி மாத அமாவாசையை பெண்கள் தவறாமல் பயன்படுத்தி கொண்டு வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கும் கணவர்களுக்கும் தாய் தந்தையர்களுக்கும் திருஷ்டி சுற்றி போடும் பழக்கத்தை கொண்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய நாட்களில் நல்ல பலன் ஏற்படும் என்பது கூறப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.